மிசிகாவே மானிட ரட்சகரே மனிதனை விடுதலை செய்திட மனிதனாய் வந்து பிறந்தவரே ஈசோ மிசிகாவே தூதருடன் நாங்கள் பாடி புகழ்கின்றோம் உம்மை வானவ தூதருடன் நாங்கள் பாடி புகழ்கின்றோம் உம்மை பரிசுத்த பரிசுத்த ஆண்டவரே நீர் பரிசுத்த 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 ஆண்டவரே நீர் பரிசுத்த ஈசோ மிசிகாவே நாங்கள் ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடல் ஆத்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடல் ஆத்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோ இயேசுவே இறைவா உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடல் ஆத்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடல் ஆத்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோ இறைவா உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடல் ஆத்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடல் ஆத்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோ
என்னுடல் ஆத்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோ. அல்லேலூயா, 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 ஆராதனை, 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 ஆராதனை. ஒரு நிமிடம் கண்களை மூடி இந்த நாளுடைய எல்லா காரியங்களையும் நம் ஆண்டவருடைய சந்நிதியிலே நாம் ஒப்புவிடுவோம். இந்த நாள் காலை முதல் மாலை வரை ஆண்டவர் நம்மோடு கரம் பிடித்து நடந்த, நம்மை வழி நடத்தின எல்லா காரியங்களையும் நன்றியோடு நினைவு கூறுவோம். குறிப்பாக கடந்த ஒரு வார காலம், கடந்த ஆராதனைக்கு பின்னர் ஆண்டவர் தொட்ட அனுபவம், ஆண்டவர் ஆசீர்வதித்த அனுபவம் நமது வீட்டில், நமது தனிநபர் வாழ்க்கையில், நமது உறவுகளுக்கு மத்தியில் ஏற்பட்ட பலவிதமான புரிதல்கள், பல குழப்பங்கள் மாறுதல், பலவிதமான பிரச்சனைகளுக்கான தீர்வு, பல நோய்களிலிருந்து விடுதலை, பல தீய சக்திகளிலிருந்தெல்லாம் விடுதலை, இத்தகைய பலவிதமான நற்செயல்கள் நமது வாழ்க்கையில் ஆண்டவர் செய்தார். பல சான்றுகளும் நமது மத்தியில் வந்திருக்கின்றன. நன்றியோடு இந்த நேரத்தில் நினைப்போம். ஆண்டவர் இங்கே உயிரோடு வந்திருக்கின்றார். அவர் நம்மை தொட்டிருக்கின்றார். பல விதங்களில் நம்மை அவர் நடத்தியிருக்கின்றார். நன்றி உணர்வோடு இருப்போம். அதே நேரத்தில் நமது வாழ்க்கையில் அவர் கரம் பிடித்து நடக்க முயற்சி செய்து அவரது கரத்தை நமக்கு நீட்டி தந்த பின்னரும் நாம் அவரது கரத்தை பற்றி பிடிக்காமல் அவரிடமிருந்து அகன்று போன நிமிடங்களை நினைத்து மனத்தாங்கலோடு, மன வருத்தத்தோடு மன்னிப்பும் கேட்போம். கடந்த ஒரு வாரத்தில், குறிப்பாக இன்றைய நாளிலே காலை முதல் மாலை வரை நாம் செய்த செயல்களில் கடவுளுக்கு விருப்பமில்லாத, நமது வீட்டில் உள்ளவர்களுக்கு விருப்பமில்லாத, நம்மையே நாம் வெறுத்து பல காரியங்கள் செய்தோமானால் அனைத்து எல்லா விதமான காரியங்களையும் நினைத்து இந்த நேரத்தில் நாம் மன்னிப்பு கேட்போம். கடவுளுடைய மனதை நோக செய்திருந்தால், நமது மனதையே நாம் நோக செய்திருந்தால், பிறருடைய மனதை நாம் காயப்படுத்தி இருந்தால், நமது வீட்டில் உள்ளவர்களை, நமது உறவினர்களை நாம் தவறாக பேசி இருந்தால், தவறாக குறை கூறியிருந்தால், தவறாக விதி கூறியிருந்தால், குற்றம் விதித்திருந்தால், எல்லாவற்றுக்குமாக மன்னிப்பு கேட்போம். ஆண்டவர் அவர் இரக்கமுடையவர். ஆண்டவர் அவர் அன்பு கூறுகின்றவர். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்ற இறைவன். ஒருபோதும் மக்களை தீர்ப்புக்கு உட்படுத்த வேண்டும் என்று விரும்பாத ஆண்டவர். எசேக்கியேல் இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் இதைத்தான் கூறுகின்றார். நான் உங்களை தீர்ப்பளிக்க அல்ல நான் வந்திருப்பது, உங்களுக்கு தீர்ப்பளிக்க வரவில்லை, மாறாக உங்களை மீட்க நான் வந்திருக்கின்றேன். நாம் செய்ய வேண்டியது நமது குறைகளை எல்லாம் அறிக்கையிட்டு விட்டுவிட்டால் மட்டும் போதும். நமது தவறுகளை எல்லாம் அறிக்கையிட்டு, ஆண்டவரே தவறு நடந்து விட்டது, என் இயலாமையினால்,
எனது ஒரு சிறிது நேரத்தை கவனக்குறைவினால் எனக்கு இந்த தவறு நடந்து விட்டது, நான் மனமுருகி மன்னிப்பு கேட்கின்றேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று கூறுகின்ற அந்த கணம் நம்மை அன்பு செய்கின்ற ஆண்டவர். நமக்கு தவறு வரும் என்பது அவருக்கு நிறைவாக தெரியும். ஏனெனில் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் வாயிலாக பவுலடியார் இவ்வாறாக ஆண்டவருடைய வார்த்தைகளை நமக்கு கூறுகின்றார். பாவம் ஒன்றை தவிர மற்ற எல்லா விதங்களிலும் நம்மை போல துன்புறுத்தப்பட்டவர், சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர் நம் ஆண்டவர். ஆகையால் நமக்கு உன்னதத்தில் ஒரு நடுவர் இருக்கின்றார், நம்மை புரிந்து கொள்ளக்கூடிய, நம்மை அறிந்திருக்கின்ற ஒரு நடுவர் இருக்கின்றார். அவரது முன்னிலையில் நமது பாரங்களை, கவலைகளை எல்லாம் கொட்டிவிட்டு நாம் மனசமாதானத்தோடு இருப்போம். இதோ இங்கு நற்கருணையில் நம்மை தேடி வந்தவர் அவர்தான். இதோ இந்த நற்கருணையில் நம்மை தேடி வந்தவர் அவர்தான். இங்கு உயிரோடு வந்திருக்கின்றவர், நம்மை காண வந்திருக்கின்றவர், இந்த நம்மை போல பாவம் தவிர எல்லா விதங்களிலும் நம்மோடு சோதனைக்குட்படுத்தப்பட்டவர், நம்மை போல துன்புறுத்தப்பட்டவர், நம்மை போல அவமானப்படுத்தப்பட்டவர், நம்மை போல புரிந்து கொள்ளப்படாமல் போனவர். அவர் நம்மை புரிந்து கொள்வார். அவருக்கு எல்லா விதமான அனுபவங்களும் உண்டு. எழுந்த நேரத்திலே அவரது முன்னிலையிலே நம் மனதை திறந்து வைப்போம். ஆஹ்லாதமாக இருக்கலாம், கவலையாக இருக்கலாம், கண்ணீராக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம், எல்லா விதமான உள்ளில் இருக்கின்ற சிந்தனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த நேரத்திலே திறந்து வைப்போம் ஆண்டவரிடம். இந்த நேரத்திலே இந்த ஆராதனையில் ஆண்டவருடைய சன்னதியில் தங்களது மனதை திறந்து, ஆண்டவரை இது எனக்கு தேவையாக இருக்கிறது என்று கேட்கின்ற 4-5 விண்ணப்பங்கள் உண்டு. அந்த விண்ணப்பங்களுக்காக இன்றைய நாளிலே இந்த ஆராதனையில் நாம் குறிப்பாக ஜெபிப்பமத்தோடு சேர்ந்த நமது விண்ணப்பங்களும் இந்த ஆராதனை குறிப்பாக சிறப்பிக்கின்ற இந்த நபர்கள், அவர்கள் எதற்காக வேண்டி இருக்கின்றார்களோ, எதை கேட்டிருக்கின்றார்களோ, ஆண்டவர் அதை நிறைவேற்றி கொடுக்கட்டும். இங்கு வந்திருக்கின்ற ஆண்டவர் உயிருள்ளவர், ஆற்றல் மிக்கவர், அனைத்தையும் சரி செய்யக்கூடியவர், அனைத்தையும் படைக்கக்கூடியவர், அனைத்தையும் ஒரு நொடி பொழுதில் மாற்றக்கூடியவர். இதோ திருப்பாடல் 29ஆம் அதிகாரத்தில் இவ்வாறாக வாசிக்கின்றோம். ஆண்டவருடைய குரல் மிக ஆற்றலோடு எழுந்து செயல்பட்டது. அது மலைகளை இடித்து நிரப்பாக்குகின்றது, கேதுரு மரங்களை தவிடுபொடியாக மாற்றுகின்றது. ஆண்டவருடைய குரல் மிகவும் வலிமை வாய்ந்தது. அந்த குரலிலேயே கேட்டபோது இஸ்ரேல் மக்கள் நடுங்கினார்கள். இது இடி முழக்கம், இதை கேட்பதற்கு எங்களால் இயலாது. மோசையோடு கூறினார்கள், நீர் எங்களுக்காக ஆண்டவரிடமிருந்து பேசி அவருடைய வார்த்தைகளை நீர் வந்து எங்களோடு கூறும். ஆண்டவருடைய குரலை கேட்க எங்களால் இயலாது. அத்தகைய பெரிய குரல், இடிமுழக்கத்தின் குரல் ஆண்டவர் இங்கிருந்து உச்சரிப்பார். திருப்பாடல் 107:20 அவர் தனது வார்த்தையை அனுப்பி நோய்களை குணப்படுத்தினார் என்று. இது 107ஆம் திருப்பாடல் 107:5 இவ்வாறாக நாம் வாசிக்கின்றோம். இஸ்ரேல் மக்களுடைய துன்ப சுமைகளை பற்றி திருப்பாடல் ஆசிரியர் கூறுகின்றார். அவர்கள் பசியுற்றார்கள், தாகமுற்றார்கள், மனசோர்வுற்று களைத்து போயினர். அவர்களுக்குற்ற இன்னல்களில் எல்லாம் அவர் அவர்களோடு இருந்தார். அவர்கள் பசியுற்றார்கள், தாகமுற்றார்கள், மனச்சோர்வுற்று கவலையுற்றார்கள். அவர்களுக்குற்ற வேதனைகளில் எல்லாம் ஆண்டவர் அவர்களோடு இருந்தார். இதோ பசி இல்லாது இருக்கின்றவர்கள் உண்டு, நிறைவாக பசி எடுக்கின்றவர்கள் உண்டு, தாகம் இல்லாது இருக்கின்றவர்கள் உண்டு, பலவிதமான தாகத்தோடு இருக்கின்றவர்கள் உண்டு. எத்தனையோ விதமான மனசோர்வுகள், கவலைகள், வாழ்க்கையை முன்னோக்கி நடத்த முடியாது இருக்கின்ற எல்லா மக்களையும் பார்த்து இதோ திருப்பாடல் 107:5-6 வசனங்கள் நம்மோடு கூறுகின்றது. அவர்கள் பசியுற்றார்கள், தாகமுற்றார்கள், மனச்சோர்வுற்று களைத்து போயினர். ஆனால் அவர்களுக்குற்ற வேதனையில் ஆண்டவர் அவர்களோடு இருந்தார். இதோ உனக்குற்ற வேதனையில், உனக்குற்ற களைப்பில், உனக்குற்ற சோதனையில் உன்னோடு இருக்க, உன்னை தேடி வந்திருக்கின்ற ஆண்டவர் இருக்கின்றார். உன்னோடு இருக்கின்றார், உன் மத்தியில் இருக்கின்றார், உன்னை தேடி வந்திருக்கின்றார். செபனியா 3:17 இவ்வாறாக வாசிக்கின்றோம். ஆண்டவர் வெற்றி வேந்தர், அவர் நம் மத்தியில் இருக்கின்றார். ஆண்டவர் வெற்றி வேந்தர், அவர் நம் மத்தியில் இருக்கின்றார். ஜெரமியா இறைவாக்கினர் நூல் 20ஆம் அதிகாரம் 11ஆம் இறை வார்த்தையில் வாசிக்கின்றோம். ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவார்கள், அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை, ஆகையால் அவர்கள் அவமானத்துக்கு உட்படுத்தப்படுவார்கள். அவர்களுடைய அவமானம் என்றும் நிலைத்திருக்கும். ஆண்டவர் வெற்றி வேந்தர், அவர் உன்னோடு இருக்கிறார். இந்த நேரத்திலே உனது வேதனைகளை, கவலைகளை கொடுக்கிற போது இதோ ஆண்டவர் உன்னை தொடுகின்றார். அதோடு இன்றைய நாள் இந்த சிந்தனைகளை தருகின்ற, இந்த ஆராதனையை சிறப்பிக்கின்ற மக்களுக்காக நேரத்திலே நாம் செபிப்போம். ஆண்டவரே, கேன்சர் நோயினால் அவதிப்படுகின்ற
திரு செல்வன் அவர்களுக்காக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடல் திசுக்கள் வளர்ந்து பெரிய புற்றுநோயாக உடல் எடுத்து இருக்கின்ற செல்வன் அவரை இந்த நேரத்தில் சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மகனுடைய கேன்சரை இந்த நேரத்தில் தொடும். ஆண்டவரே, உமது தொடுதல் இரத்தப்போக்குடைய 12 ஆண்டு காலமாக இரத்தப்போக்குடைய மகளை துணப்படுத்தியது. ஆண்டவரே, நீர் தொட்ட போது இறந்து போன சிறுமி உயிர் பெற்றெழுந்தாள். ஆண்டவரே, நாயினுடைய விதவையினுடைய மகன் இறந்து அவரை பாடையில் வைத்து கொண்டு போகின்ற அந்த பாடையை தொட்டீர். ஆண்டவரே, அந்த மகனை குணப்படுத்தினீர், அவன் மீது கனிவு கொண்டீர். இந்த நேரத்தில் ஆண்டவரே, செல்வனுக்காக நாங்கள் இங்கே ஜெபிக்கிறோம். இந்த மகனுடைய இந்த வேதனைகள் ஆண்டவரே இந்த நேரத்தில் தொடும், உமது கரத்தை நீட்டும், அவன் மீது பரிவு கொள்ளும். ஆண்டவரே, நீர் பரிவு கொள்கின்றவர் என்று லூக்கா நற்செய்தியில் நாங்கள் அதிகமாக வாசிக்கின்றோம். ஆண்டவர் பரிவு கொண்டார், அவர்கள் மீது பரிவு கொண்டார். இந்த செல்வன் மீது ஆண்டவரே இந்த நேரத்தில் பரிவு கொள்வீராக, அந்த மகனை தொடுவீராக. அதுபோல ஆண்டவரே, குழந்தை பேரு இல்லாது கஷ்டப்படுகின்ற திரு அலெக்ஸ் திருமதி ஆண்டலின் பெனிஷா குடும்பத்தை சமர்ப்பித்த அந்த குடும்பத்தை, அந்த தம்பதியரை ஆண்டவரே ஆசீர்வதித்தருளும். எஸ்ஐ இறைவாக்கின நூல் 66ஆம் அதிகாரம் 9ஆம் இறை வார்த்தையில் இவ்வாறாக வாசிக்கின்றோம். நான் கருப்பெயரை உருவாக்கினவன், நான் பிள்ளை பெயரை உருவாக்குகின்றவன், நான் பிள்ளை பெயரை தடை செய்வேனா என்று கேட்கின்ற ஆண்டவரே, அந்த இறை வார்த்தை இந்த நேரத்தில் இந்த மக்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து ஆசீர்வாதமாக அமையட்டும். பிள்ளை பெயரை உருவாக்கின நீர் ஒருபோதும் அதை தடை செய்பவர் அல்ல, மக்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றவர். திருப்பாடல் 127:3 நாங்கள் இவ்வாறாக வாசிக்கின்றோம். ஆண்டவரே, பிள்ளை பெயரு ஆண்டவர் தருகின்ற கொடை, பிள்ளை பெயர் என்பது ஆண்டவர் தருகின்ற கொடை. ஆண்டவரே, பிள்ளை பெயருக்காக ஜெபிக்கின்ற இந்த குடும்பத்தில் ஆண்டவரே அந்த கொடையை கொடுத்து அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டிய நேரத்தில் நாங்கள் ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலே தீபன் எட்வின் தாஸ், தீபக் கிறிஸ்துதாஸுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக தீபன் எட்வின் தாஸ் வருகின்ற நாட்களில் எழுத போகின்ற தேர்வை உம்முடைய கரங்களில் சமர்ப்பிக்கின்றோம். வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தை அடைய, வாழ்க்கையில் வெற்றி அடைய, ஒரு வேலை வாய்ப்பு ஆண்டவரே உம்மிடமிருந்து கூட அவனை அகற்றுகின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற அந்த வேலை இல்லாத திண்டாட்டம், வறுமை அல்லது வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலை இருக்கின்ற எட்வினை ஆண்டவரே உம்முடைய கரங்களில் சமர்ப்பி இந்த மகனை தொடும். ஆண்டவரே, அந்த மகனுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. தீபக்குக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தீபக் கிறிஸ்துதாசுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஆசீர்வாதங்களை பொழிந்தருளும். அந்த மகனுடைய வாழ்க்கையிலும் உண்மை தேட வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுத்தருளும். ஆண்டவரே, உம்மோடு இருக்கின்ற போது அவனது வாழ்க்கையுடைய சோதனைகள் எத்தகைய பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவரே ஒரு நொடி பொழுதில் இல்லாமல் மாறிவிடும் என்பதை அறிந்து கொள்ள அந்த மகனுக்கு உள்ளத்திலே தூண்டுதலை கொடும். ஆண்டவரே, இங்கு உயிரோடு எழுந்தருளுகின்ற நற்கருணை நாதர் ஆற்றலுடையவர், செயல்படுகின்றவர் ஆகையால் இங்கிருந்து அவர் ஒரு வார்த்தை கூறட்டும், இந்த மக்களுடைய வாழ்க்கையை மாறுபடியாக ஆண்டவரை தொடுவீராக. ஆண்டவரே, இந்த நாளில் குறிப்பாக ஜெபிக்க கேட்டுகின்ற திரு பாபு, தாரா, மிதுன், சச்சின், தாரா பாபு இவர்களுடைய குடும்பத்தை ஆண்டவரை ஆசீர்வதித்தருளும். இந்த மக்களுடைய எண்ணங்களை ஆசீர்வதியும், அவருடைய தேவைகளை ஆண்டவரை கண்ணோக்கும். ஆண்டவரை, ஒவ்வொருவருடைய உள்ள கிடக்கைகளை காண்கின்றவர் நீர், உள்ளத்தினுடைய சிந்தனைகளை அறிகின்றவர் நீர். அவருடைய உள்ளத்தில் இருக்கின்ற எல்லா தேவைகளையும் ஆண்டவரை இந்த நேரத்திலே நிறைவேற்றுவீராக. ஆண்டவரே, நீர் தொட்டால் அனைத்தும் நலமாகும். நீர் ஒரு வார்த்தை மொழிந்தார் அனைத்தும் படைக்கப்படும். நீர் ஒரு வார்த்தை கூறுகின்ற போது அனைத்தும் புதுப்பிக்கப்படுகின்றது. ஆண்டவரே, ஆகிய இந்த நேரத்திலே ஆண்டவரே அந்த குடும்பத்தில் புது பொலிவை, புதிய ஆசீர்வாதத்தை, புதிய அருள் பொழிவை, புதிய உற்சாகத்தை, புதிய வாழ்வை அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடல் நல குறைவினால் வருந்துகின்ற டிஜுவை உம்முடைய கரங்களில் சமர்ப்பிக்கிறோம். டிஜுனுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கொடும். அந்த மகனை தொட்டருளும். ஆண்டவரே, அவனுடைய உடல் நல குறைவுகளை எடுத்து மாற்றும். அவனுக்கு உடல் நலத்தை கொடுத்தருளும், உற்சாகத்தை கொடுத்தருளும், ஆற்றலை கொடுத்தருளும். பலவிதமான தேவைகளினால், பலவிதமான வேலைகளினால், வேலை பழுவினால் உடல் சோர்ந்திருக்கிற அந்த மகனுடைய உடல் நலத்தை ஆண்டவரை மீண்டும் கொடுத்தருளும். ஆண்டவரை, காய்ச்சலினால் அவதிவிட்ட பேதுருடைய மாமியாரை சென்று சந்தித்து அவருடைய கரம் பிடித்து எழுப்பி விட்டீரே. மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 15ஆம் இறை வார்த்தையில் வாசிக்கின்றோம். நீர் தென்று பேதுருடைய மாமியாருடைய கரத்தை பிடித்து எழுந்திருக்க கூறினீர். அவருடைய காய்ச்சல் அந்த நொடி பொழுதிலே விட்டு மாறியது என்று இறை வார்த்தை இந்த நேரத்திலே டிஜுவினுடைய வாழ்க்கையில் நிறைவேற இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த ஆராதனையில் ஜெபிக்கவும் டினுவினுடைய ஸ்டெல்லாவுடைய திருமணத்திற்காக ஜெபித்திருந்தோம். ஆண்டவரே, நன்றாக அந்த திருமணம் நல்லபடியாக மகிழ்ச்சியாக நடந்தேறி நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். அதற்காக உமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கை இனியும் நீர் ஆசீர்வாதங்களால் நிரப்பி அருளும். அவர்களுக்கு நல்ல உற்ற நண்பர்களையும் அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா இன்பங்களையும் எல்லா செல்வங்களையும் கொடுத்த அந்த மக்களை மேலும் ஆசீர்வதிக்க வேண்டியும் கூட இந்த நேரத்திலே விண்ணப்பத்தை உமக்கு தருகின்றோம். ஆண்டவரே, இந்த எல்லா விண்ணப்பங்களையும் இந்த குறிப்பாக இவர்கள் அனைவரும் இந்த நற்கருணை ஆராதனை சிறப்பிக்கின்ற போது ஆண்டவரே, அவர்கள் முன்னெடுத்து வைத்திருக்கின்ற இந்த தேவைகள் ஆண்டவரே உமது பாதத்திலே சமர்ப்பிக்கின்ற இந்த காணிக்கைகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, உனது கவலைகளை கண்ணீரை எல்லாம் எனக்கு தந்துவிடு என்று கூறினீரே. பேதுருவின் முதல் திருமுகம் 5ஆம் அதிகாரம் 6-7 இறை வார்த்தைகளில் பேதுருவுடைய வழியாக ஆண்டவரை நீர் மொழிந்தீர்.
நீ ஆண்டவருடைய கரத்தின் கீழ் தாழ்மையோடு நில். ஆண்டவருடைய வலிமை வாய்ந்த கரத்தின் கீழ் நீங்கள் உங்களை தாழ்மையோடு நிறுத்துங்கள். ஆண்டவர் உங்களை உகந்த நேரத்தில் உயர்த்தி விடுவார். உனது கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள். அவர் உங்களை பற்றி கவலை கொண்டுள்ளார் என்று மொழிந்த ஆண்டவரே, இதோ இந்த மக்களுடைய எல்லா தேவைகளையும் கவலைகளையும் கண்ணீரை எல்லாம் இந்த நேரத்தில் உமக்கு தருகின்றோம். இங்கு கூடியிருக்கின்ற எல்லாவரையும் ஆண்டவரை இந்த நேரத்தில் சமர்ப்பிக்கின்றோம். முதற்கரணை ஆராதனையில் கலந்து கொண்டு ஆண்டவரை கண்ணீரோடு ஜெபிக்கின்றவர்கள், ஆண்டவரை மகிழ்ச்சியோடு உம்மை எதிர்பார்க்கின்றவர்கள், தொடர்ந்து மேலும் மேலும் உம்மோடு சேர்ந்து இருக்க ஆசைகள் என்ற எல்லா மக்களையும் இந்த நேரத்தில் எமது பாதத்திலே தருகின்றோம். நம் அனைவரும் எழுந்து நின்று இரு கரங்களையும் உயர்த்தி பிடிப்போம். அனைவரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய சன்னிதியிலே எழுந்து நின்று ஆண்டவருடைய சன்னிதியிலே எழுந்து இரு கரங்களையும் உயர்த்தி பிடித்து ஆண்டவருடைய சன்னிதியிலே நமது விண்ணப்பங்களை எல்லாம் ஒப்பு கொடுப்போம். இங்கு கொடுக்கப்பட்ட எல்லா விண்ணப்பங்களோடு சேர்ந்து நமது தனிப்பட்ட விண்ணப்பங்கள், நமது தனிப்பட்ட தேவைகள் எல்லாவற்றையும் இந்த நேரத்தில் கொடுப்போம். ஆண்டவருக்கு இரு கரங்களை உயர்த்தி பிடித்து ஆண்டவருக்கு கொடுப்போம். ஆண்டவரே, இதோ எனது கரங்களில் இருப்பவை எம்ஜி ஹேண்ட் அல்ல, எனது கரங்கள் வெற்றிடம் அல்ல, மாறாக எனது தேவைகள், எனது வாழ்வின் துன்பங்கள், எனது வாழ்வின் சோதனைகள், எனது வாழ்வின் கண்ணீர், எனது வாழ்வின் பிரச்சனைகள், எனது வாழ்வினுடைய எல்லா விதமான போராட்டங்கள் இதோ எனது கரங்களில் இருக்கு. இவற்றை தருகின்றேன் ஆண்டவரே. இவற்றை எடுத்துக்கொண்டு ஆண்டவரே அனைத்தையும் ஆசீர்வாதமாக எனக்கு திருப்பி தாரும். ஆண்டவரே, எனது கையில் இருக்கின்ற எல்லா கவலைகளையும், எனது கையில் இருக்கின்ற கண்ணீரை, எனது கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை, எனது கையில் இருக்கின்ற போராட்டங்களை ஆண்டவரே, எனது மனதின் வழியாக கடந்து போகின்ற எல்லா விதமான கவலைகள் ஆண்டவரே இந்த நேரத்தில் நீர் ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, எனது கவலைகளை ஏற்றெடுக்க வந்தவர் நீர், எனது கண்ணீரை சிலுவையாக ஏற்றுக்கொள்ள வந்தவர் நீர், எனது பாவங்களை ஆண்டவரே உமது தோளில் சுமக்க வந்தவர் நீர். ஆண்டவரே, எனது கண்ணீரை துடைத்துக் கொண்டு அழாதே மகனே, நான் உன்னோடு இருக்கிறேன் என கூற வந்தவர் நீர். ஆகியால் இந்த நேரத்திலும் இங்கு வந்திருப்பவர், நற்கரணையில் வந்திருப்பவர், இதே வார்த்தைகளை கூறுவதற்காக வந்திருக்கிறீர் என்பது எங்களுக்கு தெரியும். ஆகியால் அந்த நம்பிக்கையோடு இதோ இரு கரங்களை உயர்த்தி பிடித்து, இரு கரங்களை உயர்த்தி, கண்களை மூடி இரு கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு கொடுத்து ஆண்டவருடைய பாதத்தில், ஆண்டவருடைய கரத்திலே இந்த கையில் இருக்கின்ற காணிக்கைகளை, நமது எல்லா காணிக்கைகள், நமது எல்லா தேவை, நமது எல்லா வேண்டுதல்கள், நமது எல்லா விதமான பிரச்சனைகள், நமது கடனாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், திருமணமாகாத நிலையாக இருக்கலாம், அல்லது வாழ்க்கையில் உள்ள பல விதமான கவலைகளாக இருக்கலாம், பிள்ளைகள் புரிந்து கொள்ளாத நிலையாக இருக்கலாம், பெற்றோர்கள் புரிந்து கொள்ளாத நிலையாக இருக்கலாம், அல்லது நம்மை அன்பு செய்கின்றவர்கள் நம்மை விட்டு அகன்று போகின்ற நிலையாக இருக்கலாம், அல்லது நாம் அன்பு செய்கின்றவர்கள் நம்மை புரிந்து கொள்ளாத நிலையாக இருக்கலாம், கையினுடைய வேதனையாக இருக்கலாம், கால் முட்டினுடைய வலியாக இருக்கலாம், கால் வாதமாக இருக்கலாம், அல்லது இடுப்பு வலியாக இருக்கலாம், முதுகு வலியாக இருக்கலாம், கண் பார்வை குறைவாக இருக்கலாம், காது கேளாத நிலையாக இருக்கலாம், வாய்ப்பேச முடியாத நிலையாக இருக்கலாம், நமது உள்ளத்தினுடைய சிந்தனைகளை பிறரோடு பகிர்ந்து கொள்ள முடியாத நிலையாக இருக்கலாம், அன்போடு யாரோடு பேச முடியாத நிலையாக இருக்கலாம், வயிறில் வருகின்ற பலவிதமான நோய்களாக இருக்கலாம், அல்லது கருவறையில் உருவாகின்ற பிரச்சனைகள் இருக்கலாம், கருப்பையில் உருவாகின்ற வேதனைகளாக இருக்கலாம், பெருங்குடலில் ஏற்படுகின்ற பிரச்சனையாக இருக்கலாம், கல்லீரில் ஏற்படுகின்ற பிரச்சனையாக இருக்கலாம், மண்ணீரில் ஏற்படுகின்ற பிரச்சனையாக இருக்கலாம், சுவாச குழலில் ஏற்படுகின்ற பிரச்சனையாக இருக்கலாம், மூக்கில் ஏற்படுகின்ற பிரச்சனையாக இருக்கலாம். எல்லா விதமான நோய்களும், மூளை வளர்ச்சி குறைவு, மூளையில் ஏற்படுகின்ற காயங்கள், கண்ணீர், அதுபோல நோய், காய்ச்சல், ஜலதோஷம், பலவிதமான பிரச்சனைகள் எல்லாவற்றையும் இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு இந்த கரங்கள் மூலமாக கொடுப்போம். ஆண்டவரே, இது எனது வாழ்க்கையில் இருக்கிறது, இதை தருகிறேன், இது எனக்கு வேண்டாம், நீர் எனக்கு கொடுத்தது இது எனக்கு வேண்டாம் ஆண்டவர், இதை எடுத்து மாற்றிக்கொண்டு நன்மையாக தாரும் ஆண்டவரே, இதை எடுத்து மாற்றிக்கொண்டு எனக்கு புதிய ஒரு வாழ்வை தாரும், புதிய ஒரு அபிஷேகத்தை தாரும், புதிய பொலிவை தாரும் என்று கூறி இரு கரங்களை உயர்த்தி பிடித்து நாம் ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ளும் இந்த மக்களுடைய காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, உனது கவலைகளை எல்லாம் என்னிடம் தந்துவிடு என்று கூறினீரே. இதோ இந்த மக்கள் கரங்களில் இருப்பவை எல்லாம் அவருடைய கவலைகள். ஆண்டவரே, இந்த கரங்களில் இருப்பவை எல்லாம் கவலை அப்பா, இந்த மக்களுடைய கரங்களில் இருப்பவை எல்லாம் கண்ணீர் அப்பா, இந்த மக்களுடைய கரங்களில் இருப்பவை எல்லாம் நோய்கள் அப்பா, இந்த மக்களுடைய கரங்களில் இருப்பவை எல்லாம் தேவைகள் அப்பா, இந்த கரங்களில் இருப்பவை எல்லாம் அன்புக்கு விரோதமான பாவங்கள் அப்பா. ஆண்டவரே, இந்த கரங்களில் இருப்பவை எல்லாம் அன்புக்கு தேடிக்கொண்டிருக்கின்ற கவலைகள் அப்பா, எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளும், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே ஆசீர்வாதமாக திருப்பி கொடும் ஆண்டவரே, ஆசீர்வாதமாக கொடும் ஆண்டவரே. அன்புக்காக இயங்குகின்றவர்களுக்கு அன்பை கொடும் ஆண்டவரே, நோய் நொடிகளோடு இருக்கின்றவர்களுக்கு ஆண்டவரே விடுதலையை கொடும் ஆண்டவரே, மனக்கவலையோடு இருக்கின்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடும் ஆண்டவரே, உடல் நோயில் தவிக்கின்றவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடும் ஆண்டவரே, மனக்கவலை இருக்கிற மன சோர்வில் இருக்கின்றவர்களுக்கு எல்லாம் மனதில் உற்சாகத்தை கொடும் ஆண்டவரே. ஆண்டவரே, வீட்டில் மகிழ்ச்சி இல்லாத, சந்தோஷம் இல்லாத, புரிதல் இல்லாமல் இருக்கின்ற மக்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே புரிதலை கொடும் ஆண்டவரே. ஆண்டவரே, வேலை தேடிக்கொண்டிருக்கிற மக்களுக்கு வேலையை கொடும் ஆண்டவரே, மரணை தேடிக்கொண்டிருக்கிற மக்களுக்கு வரனை கொடும் ஆண்டவரே, மணமகளை தேடிக்கொண்டிருக்கிற மக்களுக்கு மணமகளை கொடும் ஆண்டவரே. அவ்வாறாக ஆண்டவரே, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர், நீர் ஒருவரே மீட்பர் என்று மக்கள் அறிந்து கொள்ள ஆண்டவரே ஆசீர்வாதங்களை இந்த நேரத்தில் இந்த மக்களுடைய கரங்கள் வழியாக பொழிவீராக இருக்கிறவர்களை உயர்த்தி துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். கைத்தாளத்தோடு ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். உற்சாகத்தோடு ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். உற்சாகத்தோடு கை தட்டுவோம். ஆராதிக்கிற வேளை, விடுதலை நடக்கின்ற வேளை. உன் வாழ்க்கையில் சாபங்கள் இருக்கிறது என்றால் நீ ஆராதிக்கின்ற பொழுது உனது சாபங்கள் உன்னை விட்டு மாறும். உனது வாழ்க்கையில் பாவங்கள் இருக்கிறது என்றால் நீ ஆண்டவரை ஆராதிக்கிற வேளையில் உனது பாவங்கள் உன்னை விட்டு மாறும். உனது வாழ்க்கையில் சங்கிலிகள், அடிமைத்தனத்தினுடைய சங்கிலிகள் அல்லது அழகினுடைய சங்கிலிகள் உன்னை கட்டி இட்டிருக்கிறது என்றால் அந்த அழகினுடைய சங்கிலிகள், பாவத்தினுடைய சாபங்களுடைய சங்கிலிகள் எல்லாம் பொட்டி போவதற்கு நீ ஆராதிக்கின்றது காரணமாக அமையும். ஆகிய இந்த நேரத்திலே உற்சாகத்தோடு கைத்தாளத்தோடு ஆண்டவரை தட்டி கை தட்டி ஆராதிப்போம். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். இதோ பவுலடியார் சிறைச்சாலையில் சங்கிலிகளால் கட்டப்பட்ட நிலையில் ஆண்டவரை ஸ்துதித்து ஆராதித்த போது அவரை கட்டியிருந்த சங்கிலிகள் அற்று விழுந்தது. அவரை கட்டியிருந்த சங்கிலிகள் அற்று விழுந்தது. அது மட்டுமல்ல, சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திறந்தன. அவர் ஆண்டவரை ஸ்துதித்து பாடி ஆராதித்துக் கொண்டிருந்த நேரத்தில் நடந்த மிகப்பெரிய அற்புதம் இது. அவர் மட்டுமல்ல, அவரையோடு சேர்ந்து அங்கு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த எல்லா மக்களும் விடுதலை அடைந்தார்கள். இதோ இங்கு கைத்தாளத்தோடு உற்சாகத்தோடு மனத்தில் மகிழ்ச்சியோடு ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்ற தாகத்தோடு கைத்தட்டி ஆண்டவரை ஆராதிக்கின்ற மக்களுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, அவரை சார்ந்தவர்கள், அவருடைய குடும்பத்தில் உள்ளவர்கள், அவரது உறவினர்கள், அவரது அண்டை வீட்டாருடைய வாழ்க்கையில் உள்ள கட்டுகள் அனைத்தும், சிறைச்சாலையுடைய பந்தனங்கள் அனைத்தும் அச்சு வீடு அவர்கள் அனைவரும் விடுதலை அடைகின்ற ஒரு அனுபவத்தை அனுபவிக்க நாம் அனைவரும் நேரத்தில் உற்சாகத்தோடு கைத்தட்டி ஆண்டவரை பாடி ஆராதிப்போம். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பேதுரு யூத சங்கத்தால் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த நேரத்திலே அவர் சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்தார். ஆனால் அவருக்காக இறை சமூகம் முழுவதும் வீட்டிலிருந்து ஒரு மனதோடு ஒன்றாக ஜெபித்து ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவருடைய தூதர் வந்து இறங்கி பேதுருடைய கட்டுகளை அனைத்தையும் அவிழ்த்து அவரை கட்டியிருந்த எல்லா சிறைச்சாலையுடைய கதவுகளையும் திறந்து அவரை வெளியே கொண்டு வந்தார். இவ்வாறாக அவர் தங்களது வீட்டில் சென்றடைவதற்கு ஆண்டவருடைய தூதர் வழி காட்டினார். இன்று இந்த நேரத்திலே ஆண்டவரை புகழ்ந்து ஆராதிக்கின்ற மக்களுடைய வாழ்க்கையில், அவருடைய குடும்பத்தில் யாராவது சிறைப்பட்டு இருக்கிறார்கள் என்றால், பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கின்றார்கள் என்றால், ஆண்டவரை அறியாது இருக்கின்றார்கள் என்றால், ஆண்டவரை தேட முடியாத சூழ்நிலையில் இருக்கின்றார்கள் என்றால், இங்கு ஒரு சமூகமாக ஜெபிக்கின்ற இந்த மக்களுடைய தேவையை அறிந்து ஆண்டவர் தூதரை அனுப்புவார். அவர் தூதரை அனுப்பி பேதுருவை விடுதலை செய்தது போல இங்கு இருக்கின்ற மக்களுடைய வாழ்க்கையில், அவருடைய குடும்பத்தில் இதே போல சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற மக்களை விடுதலை செய்து அவர்கள் வீடு வந்து சேர ஆண்டவர் ஆசீர்வாதங்களை இந்த நேரத்திலே பொழிய போகிறார். ஆகையால் அனைவரும் கைத்தட்டி உற்சாகத்தோடு பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். தூதர்களோடு ஆராதிப்பேன். ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன். ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன்.
ஆண்டவரே சுவை ஆராதிப்பே. ஆண்டவரையே பார்த்து நற்கண்டநாதரை பார்த்து ஆண்டவரை புகழ்ந்து பாடி ஆராதிக்கும். இந்த குருத்ததிலே ஏந்தி ஆண்டவரை ஆராதித்து போனவர்கள் விடுதலை பெறதை நாம் காண்கின்றோம். அவர்கள் உள்ளங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தது. அவர்கள் உள்ளதை எடுத்து வலி அடியில் விரித்து ஆண்டவரை வரவேற்றார்கள். இந்த நேரத்தில் ஆண்டவரை ஆராதிக்கின்ற மக்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகின்ற மாற்றம் என்பது அவர்களை தேடி, அவர்களுடைய இல்லங்களை தேடி, அவர்களுடைய உள்ளங்களை தேடி, அவருடைய வாழ்க்கையின் பிரச்சனையை தேடி ஆண்டவர் வர இருக்கிறார். ஆகையால் இந்த நேரத்திலே எவ்வாறாக குருத்தோலை ஏந்தி அன்று ஆண்டவருடைய சீடர்கள் அவரை வரவேற்றார்களோ, எவ்வாறாக இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை வரவேற்றார்களோ, அதுபோல இந்த நேரத்திலே ஆண்டவரை கைத்தட்டி வரவேற்போம். எங்களது இல்லத்தில், எங்களது உள்ளத்தில், எங்கள் குடும்பங்கள், எங்கள் சமூகத்தில், எங்களது பங்கில், இந்த உலகத்தில் ஆண்டவரே வாரும், கடந்து வாரும், மீட்பராக, இரட்சகராக, அரசராக, விடுவிப்பவராக, வாழ்வளிப்பவராக கடந்து வாரும் என்று கூறி ஆண்டவரை அழைத்து ஆராதித்து வரவேற்போம். ஆண்டவர் வருவார். விண்ணாடை அணிந்து ஆராதிப்பே, குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பே. விண்ணாடை அணிந்து ஆராதிப்பே, குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பே. ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவரே சுவை ஆராதிப்பே. ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவரே சுவை ஆராதிப்பே. சீடர்கள் எல்லாரும் எவ்வாறாக பெந்தகோஸ்து தினம் ஆனபோது ஒன்றாக கூடியிருந்து ஆண்டவரை ஸ்துதித்து பாடிக்கொண்டிருந்தார்களோ, அதுபோல இந்த நேரத்தில் நாம் ஆண்டவரை ஸ்துதித்து பாடிக்கொண்டிருப்போம். இதோ திருத்துதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள இறைவார்த்தையில் வாசிக்கின்றோம். அவர்கள் ஒன்றாக கூடியிருந்து ஆண்டவரை புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்த போது விண்ணிலிருந்து பெரிய பிளவுற்ற நாவு வடிவில் ஆண்டவருடைய ஆவியானவர் சீடர்கள் மீது வந்து இறங்கியதை அவர்கள் அனைவரும் கண்டார்கள். ஆண்டவரை புகழ்ந்து பாடி ஒன்றாக இருக்கிற இடத்திலே ஆண்டவருடைய ஆவியானுடைய பிரசன்னம் நிறைவாக இருக்கும். ஆண்டவருடைய ஆவியானவர் இங்கே ஒருபோது உலவிக் கொண்டிருக்க, அவருடைய பிரசன்னத்தை நமது ஒருவருடைய வாழ்க்கையிலும் தர இந்த நேரத்தில் ஆண்டவரை புகழ்ந்து ஆராதிப்பது மிகவும் இனிமையானது. எவ்வாறாக ஆண்டவரை புகழ்கிறோமோ, எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு புகழ்கிறோமோ, எந்த அளவுக்கு உற்சாகத்தோடு புகழ்கிறோமோ, எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு புகழ்கிறோமோ, எந்த அளவுக்கு தேவையோடு புகழ்கிறோமோ, அந்த அளவுக்கு ஆண்டவர் அபிஷேகத்தை இங்கு நமக்கு தர இருக்கிறார். ஆகையால் அனைவரும் ஆண்டவரை கைத்தாளத்தோடு உற்சாகத்தோடு பாடி ஆராதிப்போம். காண்பவரே உம்மை ஆராதிப்பே, காப்பவரே உம்மை ஆராதிப்பே. காண்பவரே உம்மை ஆராதிப்பே, காப்பவரே உம்மை ஆராதிப்பே. ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவரே சுவை ஆராதிப்பே. ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவரே சுவை ஆராதிப்பே. இதோ ஆண்டவருடைய ஆவியானவர் வல்லமையோடு தீப்பிழம்பாக இந்த தங்கியிருக்கிற எல்லா மக்களும் வந்து வாசிக்கின்றதை இதோ காண்கிறேன். இதோ ஆண்டவருடைய ஆவியானவர் தீப்பிழம்பாக இதோ வானிலிருந்து இறங்கி வந்து நமது மக்கள் மத்தியில் வசிக்கிறார். இதோ ஆவியானவர் நமது இடையிலே வாசம் செய்கிறார். ஆவியானவருடைய தூண்டுதலை நிபுணித்து நாம் இப்போது ஜெபிக்க இருக்கிறோம். ஆண்டவருடைய ஆவியானவருடைய தூண்டுதலின்படியாக நாம் ஆண்டவரை புகழ இருக்கிறோம். ஆண்டவர் ஆவியானவருடைய தூண்டுதலின்படியாக நாம் அவரை புகழ இருக்கிறோம். நமது கரங்களையும், நமது காலையும், நமது சிந்தனையும், நமது உடலை முழுவதுமாக ஆண்டவருடைய ஆவியானவருடைய கட்டுப்பாடுக்கு விட்டுக் கொடுப்போம். நாம் நம்மை பிடித்து வைக்க வேண்டிய தேவையில்லை. இந்த நேரத்திலே பலவிதமான தூண்டுதல்கள் பலருக்கும் கிடைக்கிறது. இதோ ஆண்டவரை கைத்தட்டி ஆடி பாடி ஜெபிக்க தோன்று ஆடி பாடி ஜெபிக்கட்டும். சிரிக்க தோன்றுகிறவர்கள் சிரித்துக் கொண்டே இருக்கட்டும். துதிக்க தோன்றுகிறவர்கள் துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு கட்டுப்பாடும் இல்லை. ஆண்டவருடைய ஆவியானவருடைய தூண்டுதல் படியாக ஆண்டவரை ஆராதிப்போம். இந்த நேரத்திலே நம்மை முழுவதுமாக விட்டுக் கொடுத்து இந்த நேரத்திலே ஆராதிப்போம். ஏனெனில் ஆவியானவர் நமது மத்தியில் வந்து நம்மை குடிகொள்கிறார், நம்மை ஆட்கொள்கிறார். அவர் நம்மை தூண்டி எழுப்புகின்றபடியாக இந்த நேரத்திலே நாம் ஜெபிப்போம். ஆண்டவரை ஆராதிப்போம். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீ. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீ. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கைத்தட்டி கைத்தட்டி நன்றாக கைத்தட்டி கால்களை மாற்றி சவுட்டி ஆடி பாடி இந்த நேரத்தில் செவிப்போம். அழத்தோகின்றவர்கள் அழுது கொண்டே பாடட்டும், அழத்தோன்று அழுது கை தட்டு. கவலையோடு இருக்கின்றவர்கள் ஆண்டவர் இதோ தொட போகிறாரே என்ற உற்சாகத்தோடு சந்தோஷத்தோடு அழுகிறார்கள். இதோ ஆண்டவரை வேதனையோடு இருக்கிறேன் என்று நினைக்கின்றவர்கள் வேதனையின் ஆதிக்கத்தால் அலட்டும். ஆண்டவர் தொடுவார். உனது கண்ணீரை காண்கின்ற ஆண்டவர், ஆண்டவர் கண்ணீரை கண்டு மாறி இருப்பவர் அல்ல. எனது பிள்ளையினுடைய கண்ணீரை கண்டு மாறி இருந்து அழுகின்ற ஹாகாரை போல மாறி இருப்பவர் அல்ல ஆண்டவர். உனது கண்ணீரை கண்டால் உனது கண்ணீரை துடைக்கின்ற ஆண்டவர், உனது கண்ணீரை கண்டு உன்னை துடைக்கின்ற ஆண்டவர். இதோ இஸ்ரேல் மக்களுடைய அழுகிறலை கண்டே நீ அதனால் அவர்களை விடுவிக்க செல் என்று மோசேயோடு கூறின ஆண்டவர். உனது கண்ணீரை கண்டு மாறி இருப்பவர் அல்ல. உனது கண்ணீரை கண்டு உனது கண்ணீரை துடைத்து உனது கண்ணீர் ஆனந்தமாக மாறுவதற்கு காரணமாக இருப்பார் ஆண்டவர். ஆகையால் ஆண்டவரை பார்த்து உனது கண்ணீரை சிந்து, ஆண்டவரை பார்த்து உனது அழுகிறலை எழுப்பு. ஆண்டவர் உன்னை காண்கிறார், ஆண்டவர் உன்னை காண்கின்ற ஆண்டவர் உன்னை தொடுவார், உன்னை தொட்டு குணப்படுத்துவார். எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமை பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உற்சாகத்தோடு ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. மனமிட்டு அழுது ஆராதிப்போம், மனம் திறந்து ஆண்டவரை ஆராதிப்போம். நம்மை ஆராதிப்பது தடையாக ஒன்று இருக்கக்கூடாது. மனம் திறந்து ஆண்டவரை ஆராதிப்போம். ஆண்டவரே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இருக்கிறங்களை நெஞ்சோடு சேர்த்து வைப்போம். ஆராதனை உமக்கே, கண்களை மூடி ஆராதனை உமக்கே. ஆண்டவரை இதயத்தில் காண்போம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இதயத்தில் ஆண்டவரை காண்போம். உன்னை அன்பு செய்கின்ற ஆண்டவர் லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரத்தில் இவ்வாறு கூறுகின்றார்.
மகன் மீனை கேட்டால் பாம்பை கொடுக்கின்ற தந்தை உண்டோ? பிள்ளை முட்டையை கேட்டால் தேளை கொடுக்கின்ற தந்தை உங்கள் மத்தியில் உண்டோ? மிக கொடியவர்களாக இருக்கின்ற நீங்களே உங்களது பிள்ளைகளுக்கு நல்ல தானங்களை கொடுக்க அறிந்திருக்கின்றீர்கள். அப்படி இருக்க உங்களது விண்ணக தந்தை தன்னோடு விரும்பி கேட்பவர்களுக்கு தனது கொடையை, தூய ஆவியானவரை கொடுப்பது எத்துணை உறுதி. விரும்பி கேட்கின்ற எல்லாருக்கும் தங்களது வாழ்க்கைக்கு தேவையான மிகப்பெரிய அருட்கொடையாக இருக்கிற ஆண்டவர் இயேசு வாக்களித்த மிக உன்னத கொடை ஆவியானவர், அவரை கொடுப்பது எவ்வளவு உறுதி என்று இறை வார்த்தை கூறுகிறது. இந்த நேரத்தில் நாம் வாஞ்சி கேட்க வேண்டியது நமது உடல் நலத்தை, நமது மனக்கவலைகளை, மனச்சோர்வுகளை, எல்லா விதமான வாழ்க்கையின் இன்னல்களை, இடையூறுகளை, கவலைகளை, கண்ணீரை எல்லாம் எடுத்து மாற்றிவிட வலிமை வாய்ந்த ஒரே ஒருவர், மூவர் இறைவனில் ஒருவர், ஆவியானவராகிய கடவுள். அவரை நமக்கு தேவை. அவரது பிரசன்னம், அவரது உடனிருப்பு, அவரது உடனிருப்பு நம்மோடு இருக்கிறது என்றால் நமது வாழ்வு முழுமை, நமது வாழ்வு ஆனந்தம், நமது வாழ்வு மிகவும் சரியான பாதையில் செல்லும். இந்த நேரத்தில் விண்ணை விட்டு நமது மத்தியில் வாசம் செய்து கொண்டிருக்கின்ற, நெருப்புமயமாக விண்ணிலிருந்து இறங்கி இந்த ஆலயத்தின் மேல் குடிகொண்டிருக்கின்ற அதே ஆவியானவர் நமது உள்ளத்திலே வந்து குடிகொள்ள அவரை அழைப்பு. வாரும் ஆவியானவரே, என் உள்ளத்திலே வந்து குடிகொள்ளும் என்று இரு கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்து நற்கருணைநாதரை பார்த்து ஆவியானவரை வாரும், என்னுள் வாரும் என்று பாடி கூப்பிடுவோம். வாரும் தூய ஆவி, வாரும், உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோ. உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். முழுவதுமாக கொடுத்து கண்களை திறந்து ஆண்டவரை பார்த்து வாரும் தூய ஆவி, நெஞ்சோடு சேர்த்து கரங்களை வைப்போம். உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோ. Only one need. உம் வல்லமையால் என்னை நிறைத்து தாரும் ஆவியானவர், நீராளுகை செய்யும். முழுவதுமாக ஆளுகை செய்யும் என்னை. ஜீவத்தண்ணீர் நீரே, I thirst. தாகம் தீர்க்கும் ஊற்று, தாகத்தோடு இருக்கிறவர்கள், ஆலோசனை கர்த்தரே, ஆவியானவரே என்னை ஆளுகை செய்யும். முழுவதுமாக ஆளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, Living water. தாகம் தீர்க்கும் ஊற்று, Quench the thirst of us. ஆலோசனை கர்த்தரே, Advisor of our life. என்னை ஆளுகை செய்யும். Guide us, lead us. வாரும் தூய ஆவி, விரும்பி கேட்போம், விரும்பி உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோ. யாருக்கெல்லாம் தாக இருக்கோ அவங்களுக்கு கிடைக்கும். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவி, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோ. உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். அனைவரும் முழந்தால் படிக்கிடுவோம். இந்த நேரத்திலே அருட்பணியாளருடைய கை வைத்து ஜெபம் வழியாக ஆவியானவர் நமக்குள்ளே நிரம்ப போகிறார். சந்தோஷத்தோடு ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும், ஆவியானவரே என்னை ஆட்கொள்ளும், ஆவியானவரே என்னுள் குடிகொள்ளும், ஆவியானவரே என்னை முழுவதுமாக ஏற்றுக்கொள். அந்த ஒரு ஜெபத்தோடு முழங்காலிலே நிற்போம். எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு முழந்தாளிலே நின்று ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே வாரும், வாரும், என்னை முழுவதுமாக ஏற்றுக்கொள், என்னை முழுவதுமாக ஆளுகை செய்யும், என்னை முழுவதுமாக நிரம்பும். அந்த ஒரு வாஞ்சையோடு ஆவியானவரை மட்டும்
அழைத்து அழைத்து ஆவியானவரை தாரும் ஆண்டவரே என்று கேட்டு ஜெபிப்போம். பணி செய்ய வேண்டுமே இயேசுவே, உம் பணியை செய்ய வேண்டுமே. தொடுமென் கைகளையே உம் பணி செய்ய வேண்டுமே. இயேசுவே, உம் பணியை செய்ய வேண்டுமே. தொடுமென் உடலினையே உடல் நோய்கள் தீர வேண்டுமே இயேசுவே, உடல் நோய்கள் தீர வேண்டுமே. தொடுமென் உடலினையே உடல் நோய்கள் தீர வேண்டுமே. இயேசுவே, உடல் நோய்கள் தீர வேண்டுமே. தொடுமென் இதயத்தையே உம் அன்பு பெருக வேண்டுமே இயேசுவே, உம் அன்பு பெருக வேண்டுமே. தொடுமென் இதயத்தையே உம் அன்பு பெருக வேண்டுமே. இயேசுவே, உம் அன்பு பெருக வேண்டுமே. வானிலிருந்து வந்துள்ள உயிரளிக்கும் ஒரப்பம் நீ, மனிதர்க்கு மீட்டை தந்திடும் உன்னதமாகும் அப்பம் நீ, உன்னதமாகும் அப்பம் நீ. மானிடரே அன்போடு இயேசுவை வாழ்த்தி பாடுங்கள்,
அவரின் பரிசுத்தமாம் சந்நிதி சேர்ந்து வணங்குங்கள், சந்நிதி சேர்ந்து வணங்குங்கள். வானிலிருந்து வந்துள்ள உயிரளிக்கும் ஒரப்பம் நீ, மனிதர்க்கு மீட்பை தந்திடும் உன்னதமாகும் அப்பம் நீ, உன்னதமாகும் அப்பம் நீ. பரிசுத்த சரீரத்தாலும் விலையேறிய இரத்தத்தாலும் பாபத்தின் கரைகளில் இருந்து மனிதரை நீர் விடுதலை செய்தீர். சர்வேஷாவும் திருவருளை சிந்திடுமே உம்மக்களில், தூயவராய் வாழ்ந்திடவே அருள் தாரும் தெய்வவரங்கள். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். விடுதலையாக்கும் தெய்வமே ஆராதிக்கின்றோம், குணப்படுத்தும் தெய்வமே ஆராதிக்கின்றோம். விடுதலையாக்கும் தெய்வமே ஆராதிக்கின்றோம், குணப்படுத்தும் தெய்வமே ஆராதிக்கின்றோம். காண்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம், காக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம். காண்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம், காக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். ரட்சிக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம், இரக்கமுள்ள தெய்வமே ஆராதிக்கின்றோம். ரட்சிக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம், இரக்கமுள்ள தெய்வமே ஆராதிக்கின்றோம்.
சுகம் கொடுக்கும் தெய்வமே ஆராதிக்கின்றோ, தரிசனமாகிற தெய்வமே ஆராதிக்கின்றோ, சுகம் கொடுக்கும் தெய்வமே ஆராதிக்கின்றோ, தரிசனமாகிற தெய்வமே ஆராதிக்கின்றோ, வாழ்த்துகின்றோ வணங்குகின்றோ, நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோ, வாழ்த்துகின்றோ வணங்குகின்றோ, நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோ. விண்ணப்பத்தை கேட்பவரே ஆராதிக்கின்றோ, கண்ணீரை காண்பவரே ஆராதிக்கின்றோ, விண்ணப்பத்தை கேட்பவரே ஆராதிக்கின்றோ, கண்ணீரை காண்பவரே ஆராதிக்கின்றோ, நோய்களை எல்லாம் தீர்ப்பவரே ஆராதிக்கின்றோ, சாத்தானை ஜெயித்தவரே ஆராதிக்கின்றோ, நோய்களை எல்லாம் தீர்ப்பவரே ஆராதிக்கின்றோ, சாத்தானை ஜெயித்தவரே ஆராதிக்கின்றோ, வாழ்த்துகின்றோ வணங்குகின்றோ, நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோ, வாழ்த்துகின்றோ வணங்குகின்றோ, நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோ. பரலோக மன்னாவே ஆராதிக்கின்றோ, மகிமையான பட்டயமே ஆராதிக்கின்றோ, பரலோக மன்னாவே ஆராதிக்கின்றோ, மகிமையான பட்டயமே ஆராதிக்கின்றோ, திக்கத்தோரின் தகப்பனே ஆராதிக்கின்றோ, எளியவரின் கேடயமே ஆராதிக்கின்றோ, திக்கத்தோரின் தகப்பனே ஆராதிக்கின்றோ, எளியோரின் கேடயமே ஆராதிக்கின்றோ, வாழ்த்துகின்றோ வணங்குகின்றோ, நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோ, வாழ்த்துகின்றோ வணங்குகின்றோ, நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோ. இரத்தம் சிந்தி மீட்டவரே ஆராதிக்கின்றோ, கிருபையுள்ள தெய்வமே ஆராதிக்கின்றோ, இரத்தம் சிந்தி மீட்டவரே ஆராதிக்கின்றோ, கிருபையுள்ள தெய்வமே ஆராதிக்கின்றோ, மன்னிக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோ, ஆக்கிரமத்தை வெறுப்பவரே ஆராதிக்கின்றோ, வாழ்த்துகின்றோ வணங்குகின்றோ, நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோ. நித்திய ஸ்துதிக்குரிய
பரிசுத்த நற்கருணைக்கே பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கே பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கே பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஆண்டவரை வாழ்த்துங்கள், ஆண்டவர் பெயரை வாழ்த்துங்கள். ஆண்டவரும் மனிதனுமா மிசிகாவை வாழ்த்துங்கள். மிசிகாவின் புனிதமா திருப்பெயரை வாழ்த்துங்கள். இறையன்பின் நூற்றாகும் திரு இதயம் வாழ்த்துங்கள். பீடத்தில் வாழ்ந்தருளும் மிசிகாவை வாழ்த்துங்கள். மீட்பராம் மிசிகாவின் திரு இதயம் வாழ்த்துங்கள். வரதிரைவால் ஒளி சிந்தும் ஆவி கடவுளை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் தாயாகும் கன்னி மரியை வாழ்த்துங்கள். மரியாவின் தூயதாம் உற்பவம் வாழ்த்துங்கள். மோட்சாரோபண மாதாவின் திருப்பெயரை வாழ்த்துங்கள். தூயவளாம் கன்னிகையின் வல்லவரை வாழ்த்துங்கள். புனிதரிலும் தூதரிலும் ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவர் பெயரை வாழ்த்துங்கள். ஆண்டவரும் மனிதனுமா மிசிகாவை வாழ்த்துங்கள். மிசிகாவை வாழ்த்துங்கள்.